கடல் அலையே கடல் அலையே ஆர்வரிக்கும் திருமகளே. புயல் உருவாயிருக்குது சொன்னாங்க. சரி, அந்த அலைகள் எப்படி இருக்குது சொல்லிட்டு தான்ப்பா ஒரு ஜாலியாக வந்துருக்குறோம். வங்கக்கடலில் உருவாகி இருக்கக்கூடிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அடுத்த சில மணி நேரங்களில் புயலாக மாற வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதன் காரணமாக கடலோர மாவட்டங்களில் குறிப்பாக கடல் பகுதிகளில் கடல் சீற்றமாக காணப்படுகிறது. இதனையடுத்து நாம் மெரினா கடற்கரையில் இருக்கிறோம். இங்கு பட்டினம்பாக்கம் முதல் மெரினா கடற்கரை வரை முழுவதுமாக கடற்கரையில் அலைகள் சீற்றங்களோடு காணப்படுகிறது. குடும்பத்தினருடன் மக்கள் வந்து கண்டுகளித்து வருகின்றனர். அவர்களிடம் போய் கேட்கலாம், வாருங்கள். எங்க இருந்து வரீங்க? எதனால இன்னைக்கு பீச்சுக்கு வந்திருக்கீங்க? வேசர்பள்ளில இருந்து வரோம்ப்பா. ஓகே. இன்னைக்கு அந்த பீச்சு தண்ணி பார்க்கறதுக்கே நாங்க வந்திருக்கிறோம். புயல் உருவாயிருக்குது சொன்னாங்க. சரி, அந்த அலைகள் எப்படி இருக்குது சொல்லிட்டு தான்ப்பா ஒரு ஜாலியா வந்திருக்கிறோம். எப்படி இருக்கு அலைகள்? செம்மையா இருக்குது, சூப்பரா இருக்குது. அந்த காத்துக்கும் அதுக்கும் செம்மையா இருக்குது. எல்லாம் ஜாலியா என்ஜாய் பண்ணலாம்னு பார்க்கலாம்னு வரணும். ஓகே. அது புயல் எப்படி இருக்குன்னு செக் பண்ணலாம். ஓகே ஓகே. அதனால காத்துலாம் எப்படி வருது ஏதா வருது பார்க்கலாம்னு வந்தோம். நல்ல ஜாலியா இருக்கு. அதே சமயம் கொஞ்சம் மனசுல பயமும் இருக்கு. சார காத்து அடிக்குது. ஃபேமிலியோட நல்லா ஜாலியா வந்து என்ஜாய் பண்றோம். ஏன்னா அமாவாசை பௌர்ணமி வந்தால் இது மாதிரியே வரும். அமாவாசை வந்தால் இந்த மாதிரி தடுப்பு சுவர் வந்து உருவாகிட்டு போயிடும். பௌர்ணமி வர நேரத்துக்கு இந்த ஆக்ரோஷமாக அளவு வந்து கரைச்சி சமமாக்கி விட்டு போயிடும். எல்லா நாளும் மழை பெய்ய போகிறது கிடையாது. எல்லாருக்குமே வந்து இந்த மழை நேரத்தில் இங்கே வர்றதுக்கு வாய்ப்பும் கிடைக்க போகிறது கிடையாது. ஸோ இப்போ எங்களுக்குலாம் நாங்கள் வந்து கோவூர்லேருந்து வர்றோம். இங்கேருந்து ஒரு 28 கிலோமீட்டர் தள்ளி இருந்து வரோம் நாங்கள். எங்களுக்கு இன்னைக்கு வெட்டிங் டே. ஸோ அதனால் நாங்களும் பசங்களும் வந்திருக்கிறோம். நாங்கள் அப்படியே மவுண்ட் ரோடில் வந்து ஒரு பர்ச்சேஸ் ஒன்று பண்ணிட்டு திடீர்னு இந்த பக்கம் திருப்பி வந்தோம் வண்டி. நாங்கள் மழை பெய்யுதே போகலாமா வேணாமான்னு நாங்கள் ஒரு டேலமில் இருந்தோம். அப்புறம் தான் சரி ஓகே அப்படியே ரோடு வழியாக போங்க பார்த்துட்டு போங்க சொல்லிட்டு அப்படியே பட்டினப்பாக்கம் ரோடு வழியாக வந்தோம். ஆக்சுவலாக வந்தது வந்து எங்களுக்கு வந்து ஒரு டிஃபரெண்டான எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஓகே ஓகே. சாதாரண நாட்கள்ல இங்க பீச்சுக்கு வரதுக்கும் இன்னைக்கு புயல் உருவாக போகுதுன்னு சொன்னதுக்கு அப்புறம் பீச்சுக்கு வரதுக்கும் எப்படி இருக்கு உங்களுக்கு? அந்த வித்தியாசம் தெரியுதா? சாதாரண நம்ம வந்தா நம்ம பீச் வரைக்கும் ஒரு ஜாலியா குளிச்சுட்டு ஒரு இதுவா இருக்கும். இன்னைக்கு வருது அந்த காத்துக்கு இந்த புயலுக்கும் செம்மையா இருக்குது. ஆனா ஓகே. ஆனா ஆபத்தான ஒரு சூழல் தானே. கடல் வந்து அலைகள் ரொம்ப அதிகமா அடிச்சிட்டு இருக்கு. சின்ன குழந்தைங்க எல்லாம் வந்து கூட்டிட்டு வந்திருக்கீங்க. எப்படி மேனேஜ் பண்ண போறீங்க? சீக்கிரமா வீட்டுக்கு போறது நல்லது தானே? சீக்கிரமா கிளம்பிடுவோம். சும்மா ஜாலியா காத்து வாங்கலாம் வந்தோம். நாங்க வந்து அதில் இன்னும் கொண்டு வந்து கிளம்பிடுவோம். எப்போ கடல் வந்து உள்வாங்கி இருக்கு. இந்த மாதிரி மட்டமா இருந்தது கிடையாது. ரொம்ப பள்ளமா இருக்கு. அதிக அளவுல தண்ணி அலை சீற்றம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. எங்களுக்கு கொஞ்சம் மனசுக்குள்ள அச்சம் இருக்கு. அலை ஜாஸ்தியாக இருக்கனால ரொம்ப ஹைட்டாக இருக்குது. இன்னும் கூட ஹைட்டாக வர்றது வாய்ப்பு இருக்கு. இது இன்னும் ஹைட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? புயல் கொஞ்சம் கொஞ்சமா தீவிரமடைய இன்னும் ஹைட்டாக வாய்ப்பு. ஓகே. நீங்க எத்தனை நாளா கடலுக்கு போகாம இருக்கீங்க? ஒரு வாரமா கடலுக்கு போகுது. ஓகே. ஒரு வாரமா கடலுக்கு போகாம இருந்து வாழ்வாதாரத்துக்கு என்ன பண்றீங்க? கடலுக்கு முன்னாடியே இருக்கீங்க வீடெல்லாம். எப்படி பாதுகாப்பா இருக்குமா இங்க? இல்லை பாதுகாப்பா இல்லை தான். ரொம்ப கஷ்டமா தான் இருக்குது. ஒரு வாரமா கஷ்டப்பட்டு தான் இருக்கோம். பட் அந்த வேவ்ஸ்லாம் பாக்கும்போது ரொம்ப விகோரஸா இருக்கு. பயமா இல்லையா உங்களுக்கு? கண்டிப்பா பயம் கிடையாது. பயம் எதுலதான் இல்லை. இடிச்சு விட்டு நல்லா அழகா இருக்கு. நம்ம இவங்க இன்னைக்கு வந்து மண்ணை இடிச்சு விட்டு விளையாண்டாங்க. இது எல்லா நாளும் இந்த சான்சஸ் கிடைக்க போறது கிடையாது. ஸோ ஓகே. சி ஆபத்து இருக்கிற இடத்துல தான் வந்து அளவும் இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல இல்லையா? ஹில் ஸ்டேஷன் போகிறோம், அவ்வளோ பள்ளமாக தெரியுது. பயந்தா ஹில் ஸ்டேஷன்லாம் போக முடியுமா? நம்ம எட்டி பார்க்க முடியாது இல்லைங்களா? அது மாதிரி எங்களுக்கு வந்து டிஃபரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் தான். பட் ஓகே, நல்லா இருக்கு. ஓகே ஓகே. ஆனா இங்க பலரும் வந்து இந்த கடல் சீற்றத்தினுடைய ஆபத்து உணராம உள்ள போய் தண்ணில எல்லாம் விளையாடிட்டு இருக்காங்களே, அவங்களுக்கு எல்லாம் என்ன சொல்ல விரும்புறீங்க? அந்த மாதிரி எல்லாம் போக கூடாதுப்பா. ஏதோ நம்ம தூரத்துல இருந்து பாக்குறோமா, இதை என்ஜாய் பண்றோமா, அதுதான். அது தண்ணியில இறங்கி போயிட்டு அதெல்லாம் வந்து ரிஸ்க் தான். அதெல்லாம் போக கூடாதுப்பா. எப்படி இருக்கு இந்த கிளைமேட்? இயல்பான சென்னையை பாக்குறதுக்கும் இன்னைக்கு பாக்குறதுக்கும் காத்துக்கும் அதுக்கும் ஜாலியா இருக்கு, என்ஜாயா இருக்கு. இந்த கடலோர பகுதிகளில் வந்து குடும்பத்தோட நிறைய பேர் வந்து இதை பார்த்துக்கிட்டு இருக்காங்க, இந்த காத்தடிக்கிறத. ஆனா ஒரு பக்கம் கடற்படை காவல்துறையினர் வந்து ரோந்து பணியில இருக்காங்க, அவங்க கண்காணிச்சுட்டே இருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்க தண்ணியில போய் விளையாடுறவங்களுக்கு? இருக்க கூடாதுதான் சொல்றாங்க, அலோட் இல்ல அப்படிதான் சொல்றாங்க. ஓகே.
படகுகள்லாம் சேஃபா இருக்குமாண்ணா இங்க இந்த தண்ணியில? படகெல்லாம் நேற்றே 2-3 நாள் முன்னாடியே சேஃபாக எடுத்து அது உள்ளே வச்சுட்டோம். படகு அலை வந்தாலும் அது எந்த ஒரு பிரச்சனையும் வராத அளவுக்கு வச்சுட்டோம். இது வரைக்கும் போவாது. இது இருக்கிறதுனால கொஞ்சம் சேஃப்டியாக இருக்குது. நம்ம மீனவருக்கு வந்து போட்டுக்கு எந்த சாதாரணமாகாத அளவுக்கு இருக்குது. இது தான் அந்த அலையோட ஆக்ரோஷம் வந்து இதை அடித்து அந்த கோவத்தை தணிக்கிற மாதிரி சப்போர்ட் பண்ணுது. பயமா இருக்கு. எல்லாருமே போகவே கூடாது கடல் பகுதிக்குன்னு எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. புயல் கூண்டுல 3ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டுலாம் ஏத்திட்டாங்க. ஆனாலும் இவ்வளவு பேர் குடும்பமா குழந்தைங்களெல்லாம் கூட்டிட்டு வந்து விளையாடிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அப்படிலாம் ஒன்றும் பயமே கிடையாது. ரொம்ப சூப்பராக இருக்குது. நாங்கள் 2 எல்லாம் ஓடி பிடிச்சி நல்லா விளையாண்டோம். அந்த பயமே கிடையாது. என்ன அலை வந்து கொஞ்சம் நல்லா சீற்றமாக இருக்குது. அதுவே பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. அவ்வளோ ஒன்றும் பயம்லாம் கிடையாது. ஓகே ஓகே. எங்களுக்கு நல்லா சூப்பராக எக்ஸ்பீரியன்ஸாக மேபி இருந்துச்சு. இது போக போக இன்னும் அதிகமா நல்லா என்ஜாய் பண்ணோம். செம்மையாக என்ஜாய். இல்ல அதுதான் உருவாக போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. இப்பவே இப்படி இருக்கு, இன்னும் போக போக புயல் உருவாகி சென்னை நெருங்க ஆரம்பிச்சிருச்சுன்னா எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? அப்படிலாம் ஒன்றுமே எனக்கு தெரியல. ஆமாம், அதனால வந்து எங்களுக்கு அந்த பயம் கடல் பக்கத்தில் இருக்கோமுங்கிற பயம்லாம் எங்களுக்கு கிடையாது. பட் இப்போ இருக்கிற வரைக்கும் என்ஜாய் பண்ணோம்னா ஒரு 1/2 hour 1 hour கிளம்பி போயிட போகிறோம். ஓகே ஓகே அவங்களே இத்தனை பேர் பயப்படாமல் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. ஓகே. அவங்களும் மனுஷால் தானே. ஒரு ஆனா பாதுகாப்பு. இப்ப நான் அந்த முனையில இருந்து பாத்துட்டு இருக்கேன். நிறைய பேர் குடும்பமா குழந்தைகளோட வந்து இங்க பீச்சை நாங்க ரசிக்கிறோம், புயல் காத்த பார்க்க வந்திருக்கோம்னு சொல்றாங்களே, இதனுடைய ஆபத்தை உணராம இருக்காங்க. காவல்துறை ஏதாவது நடவடிக்கை எடுக்கிறாங்களா? இல்லை, காவல்துறை வந்து நடவடிக்கை எடுத்துட்டு தான் இருக்காங்க. மீறி அவங்களுக்கு தெரியாத வந்து நின்று பார்க்கறது, வேடிக்கை பார்க்கறது. இப்போ கூட 2 பேருக்கு தண்ணியில் விழுந்துட்டாங்க. தூக்கி மேலே போட்டோம். எங்க எத்தனை வயசு? 2 லேடிஸ். ஓகே ஓகே. 30 வயசு இருப்பாங்க. ஓ, இது மேல இருந்து கீழே விழுந்துட்டாங்க. அலை அடிச்சு கீழே விழுந்துட்டாங்க. தண்ணி உள்ளே அவங்கள கைப்பிடிச்சி இழுத்து மேலே விட்டோம். புரியுது. தனியா அண்ட் இயல்பா நார்மல் டேஸ்ல வந்து பீச்சை பாக்குறதுக்கும் இன்னைக்கு ஸ்பெசிஃபிக்கா பீச் பாக்குறதுக்கும் எப்படி இருக்கு? உங்களுக்கு டிஃபரன்ஸ் ஏதாவது தெரியுதா? ஐயோ சூப்பராக இருக்குது. நார்மலை விட இப்போ தான் ரொம்ப நல்லா இருக்குது. ஒரு மாதிரி என்னது காற்று நல்லா அப்படியே ஒரு மாதிரி அலை பார்க்குறோம். ரொம்ப ஒரு கடலில் அந்த சீற்றம் வர்ற மாதிரி இருக்குது. கிட்டக்கு வந்தாலும் அப்படியே போயிடுது. மண்ணை இது பண்ணுறது நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. முதல்ல நார்மலாக இருக்கிறத விட இப்போ ரொம்ப சூப்பராக இருக்குது. எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ட் ஆனா நம்ம சீரியஸா இதையும் பேசி ஆகணும்ல மேம். அந்த ஒரு ஆபத்து உணராம நிறைய பேர் தூரமா எந்த ஒரு லிமிட்ல நின்று பார்க்கணுமோ அந்த லிமிட் தெரியாம நிறைய பேர் இறங்கி தண்ணியில விளையாடுறாங்களே, அது வந்து ரொம்ப அவ்வளவா அவங்களுக்கு தப்புதான். விளையாடக்கூடாது. ஆமா, ரசிச்சு துருன்னு பார்த்தோம்னா அது ரசனை, உள்ள போயிட்டோம்னா அது ஆபத்து. அது அவங்க தான் புரிஞ்சுக்கணும். அவங்க உயிருக்கு அவங்களுக்கு அக்கறை இல்லைன்னு நம்ம என்ன பண்ண முடியும்? நம்ம புரியுது புரியுது இல்லையா? புரியுது. அது அவங்க தான் அவங்கள பார்த்துக்கணும். கடவுள் 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 அது வந்து சில பேர் இருக்குன்னுவாங்க, இல்லைன்னுவாங்க. ஆனால் இங்கே வந்து பார்த்தா தான் தெய்வத்தினுடைய கண்ணெதிரில் நம்ம பார்ப்பதை உணர முடியும். இதை வந்து சூரிய பகவானை வந்து இல்லைன்னு சொல்ல முடியுமா? கடல் அலையை வந்து யாராலும் மனிதரால் உருவாக்க முடியுமா சொல்லுங்க? அப்போ தெய்வம் இருக்கிறதா இல்லையா? அப்படிப்பட்ட அந்த கடல் அலையின் அழகு அளவிட முடியாத அளவு இருக்கிறது. அதை பற்றி சொல்ல வேண்டுமென்றால் கடல் அலையே ஆர்வரிக்கும் திருமகளே திருமகளே, பொங்கி எழும் அலைகளே, கடலுக்குள்ள காட்சி தரும் அலைகளே, கண்டு களிக்க கண்டு ரசிக்க, கண்டு களிக்க கண்டு ரசிக்க, காண கோடி கண் வேண்டும், திருமகளின் அருள் வேண்டும், அருள் வேண்டும். தெய்வத்தை நேரடியாக பார்ப்பவர்கள் இதன் மூலம் பார்த்து கொள்ளலாம். நன்றி, வணக்கம். நன்றிம்மா நன்றிம்மா.